அறிவுக்கு வித்தாகி ஆழ்ந்த சிந்தனைக்கு மூலமாகி ஆழ்கடலையும் நீள்வானையும் படைத்தரசாலும் ஏகோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் சிறப்பு தீனொலி நிகழ்ச்சி இப்போது துவங்குகிறது. இந்த நிகழ்ச்சியினை காண்பதற்காக காத்திருக்கும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். சென்ற வாரம் நீங்கள் முன்வைத்த வினாக்களில் இருந்து யார் சிறப்பிற்குரிய வினாக்களை முன்வைத்திருக்கிறார்கள், பரிசுக்குரிய நேயர்கள் யார் என்று தேர்வு செய்வதற்காக புனித பயணம் மாத இதழின் ஆசிரியர், சுன்னத் வல் ஜமாஅத் பேரியக்கத்தின் தலைவர், ஹைருல் பரியா மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வர் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் ஷேக் அப்துல்லா ஆலிம் ஜமாலி ஹசரத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்களின் சார்பிலே மனமகிழ்வோடு வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாங்கள் சென்ற வாரம் பல நேயர்கள் அருமையான கேள்விகளை முன்வைத்தார்கள். நீங்கள் எந்த நேயரை பரிசுக்குரிய நேயராக தேர்வு செய்றீங்க? 7/5/12 அர்ஷத் அவர்கள் வணக்க வழிபாடு சம்பந்தமாக ஒரு கேள்வி வச்சாங்க. அது தஸ்பீஹ் தொழுகையை பற்றி. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் தஸ்பீஹ் தொழுகை மிகவும் இறைச்சத்தோடு இறைவன் நிறைய நன்மை தருவான் என்கிற ஆதரவோடு தொழுதுகிட்டு வர்றாங்க. அந்த தொழுகை கூட இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறாங்களே, அவங்க சொல்றது சரியா அல்லது தவறான கருத்தா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சாங்க. அவர்களே நம்ம பரிசுக்குரிய நேரம் நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அந்த சகோதரர் அவர்கள் என்ன வினாவை முன்வைத்தார்கள், அதற்கு ஹசரத் அவர்கள் என்ன விளக்கம் தந்திருக்கிறார்கள், இப்போது நீங்கள் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எங்க இருந்து பேசுறீங்க? நாங்குடி கூத்தான்ல இருந்து அஷாத் அஹமது பேசுறேன். கேளுங்க. இல்ல தஸ்வீன் நபிகளை பத்தி இப்ப சில பேர் தொழுவ கூடாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி அதுல உள்ள இது கொஞ்சம் எனக்கு விளக்கணும். வேற விளக்கம் தருவார்களா ஹசரத் அவர்கள்? தஸ்பீஹ் தொழுகையை பற்றி கூட இன்னைக்கு சில பேர் ஐயத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். மார்க்கத்திலே உண்டா இல்லையாங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டாங்க. அது மார்க்கத்திலே அப்படிப்பட்ட ஒரு தொழுகை இருக்கிறதா என்று நீங்க கேட்டுக்கிறீங்க. தஸ்பீஹ் தொழுகை என்பது நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிறது. அது சம்பந்தமான சிறப்புகளும் கூறப்பட்டுள்ளன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வோம். அப்ப இந்த தஸ்பீஹ் தொழுகைனா இல்லைன்னு சில பேர் சொல்றாங்களே அப்படின்னு கேட்டா, இவங்கெல்லாம் எத்தனையோ தொழுகையே இல்லை என்று சொல்லவர்கள் தான். இது மட்டுமல்ல, தராவி தொழுகை இல்லைன்னு சொன்னவங்க தான், கல்லா தொழுகை இல்லைன்னு சொல்லுவாங்க தான். அப்போ இப்போ தஸ்பீஹ் தொழுகை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல அந்த தொழுகை இல்லை இந்த தொழுகை இல்லைன்னு இருக்கிற தொழுகையெல்லாம் இல்லாமாக்கி இல்லாத தொழுகையெல்லாம் இருக்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. இருக்கிற தொழுகை இல்லாம ஆக்கியாச்சு. இப்ப இல்லாத தொழுகை திடல் தொழுகை அப்படின்னு ஒண்ணு புதுசா கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டா, பெருநாள் அன்னைக்கு திடல்ல போய் தொழுகிறாங்கல்ல, அது திடல் தொழுகையாம். திடலில் தொழுகை என்று சொல்வதற்கு திடல் தொழுகைங்கிறது வித்தியாசம் இல்லையா? ஒரு ஆள் வீட்டில் தொழுகிறாரு, வீட்டு தொழுகைன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆள் கடையில தொழுகிறாரு, கடை தொழுகை. அதனால இதுவெல்லாம் ஒரு ஆள் ட்ரெயின்ல தொழுகிறாரு, ரயில் தொழுகை. அப்படி ரயில் தொழுகைன்னு ஒன்று இருக்கா செய்யுது. ஆனா அந்த மாதிரி ஆக்கிவிட்டாங்க. இப்ப இவங்க தான் இல்லாத தொழுகை திடத்து கொண்டு வந்த மாதிரி தான் இருக்கிற தொழுகையான தராவீஹ் கல்லா இல்லைன்னு சொன்ன மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி தஸ்பீஹ் தொழுகையும் இல்லைன்னு ஆக்குறாங்க. மனிதர்களை வணக்க வழிபாட்டிலிருந்து அகற்றுவதற்காக செய்கின்ற முயற்சிகள் இது. அதற்கு நாம் பலியாவிடக் கூடாது. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சிறிய தந்தையார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்றாங்க, எனது சிறிய தந்தையார் அவர்களே, உங்களுக்கு ஒரு தொழுகையை நான் அறிவிச்சு தர்றேன். அதை நீங்க தொழுதிங்களாக்கா உங்களுடைய முன்பாவங்களும் பின்பாவங்களும் தெரியாமல் செய்த பாவங்களும் தெரிந்து செய்த பாவங்களும் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். அப்படிப்பட்ட தொழுகையை உங்களுக்கு நான் சொல்லித் தர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த தஸ்பீஹ் தொழுகையுடைய முறையை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 300 தஸ்பீஹ் ஓதுறோம்ல, அந்த தொழுகையை சொல்லி கொடுத்துவிட்டு நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனது சிறிய தந்தையார் அவர்களே, முடிந்தால் இந்த தொழுகையை ஒவ்வொரு நாளும் தொழுங்கள். அதற்கு முடியாவிட்டால் நீங்க வாரத்தில் ஒரு தடவையாவது தொழுங்கள். அதுக்கும் முடியாவிட்டால் வருடத்தில் ஒரு தடவையாவது தொழுங்கள். அதுக்கும் முடியலையா ஆயுள்லையாவது ஒரு தடவை தொழுதுருங்க என்று நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயுள்லையா ஒரு தடவை சொல்லணும்னு கேட்டா, இந்த தஸ்பீஹ் தொழுகையினுடைய நன்மைகள் இருக்குதுல அபரிவிதமானது. மறுமையில் அல்லாஹு தஆலா இந்த தொழுகையை தொழுதவர்களுக்கு நன்மையை வாரி வாரி வழங்கும் போது தொழாமல் இருந்தால் பாருங்க, அங்க நினைச்சு வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை. இந்த தொழுகைக்கு இவ்வளவு நன்மையா, நான் தொழாம போயிட்டேனே,
ஒரு தடவை கூட தொழுவலையே என்று நினைச்சு அவர் அங்க கை செய்தப்படக்கூடாது. அதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வாழ்நாள்ல ஒரு தடவையா தொழுது கொள்ளுங்க, அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குது, மறுமையில எழுந்துடாதீங்க என்ற கருத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. எத்தனையோ தொழுகை இல்லை என்று தொழாமல் இருப்பவர்கிட்ட நம்ம கவலை இல்லை. நமக்கு இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே, அவங்கள தானே பின்பற்றணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அத்தியுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடங்க, வாத்தி ரசூல் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டு நடங்க. அதே போல அவர்களை பின்பற்றினால் தான் மறுமையில வெற்றி கிடைக்கும். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தஸ்பீஹ் தொழுகை உண்டு என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் தானே நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தஸ்பீஹ் தொழுகை உண்டு என்று. யாரை பின்பற்ற வேண்டுமோ, யாரை பின்பற்றினால் சொர்க்கம் கிடைக்குமோ, யாரை பின்பற்றினால் மறுமையில் வெற்றி கிடைக்குமோ அவங்க சொல்றாங்க தஸ்பீஹ் தொழுகை தொழுங்க, அவ்வளவு சிறப்பு இருக்குண்டு. மற்றவங்க எல்லாம் இல்லைங்கிறாங்களே, அதை பத்தி நமக்கு என்ன கவலை இருக்கு? அவங்களை பின்பற்ற முடியாது நம்மள சொன்னானா? இந்த மாதிரிலாம் வருவாங்க, அவங்கள சொல்லி கேளுங்க அப்படின்னு நல்லா சொன்னா நமக்கு கிடையாதுல்ல. அதனால வணக்க வழிபாடுகளை நிறுத்துவதற்கு யார் முயற்சி செஞ்சாலும் அதுக்கு நம்ம பலிகடை ஆயிடக்கூடாது. தெளிவான ஹதீஸ் இருக்கிறது, அதை தொழுவோம், அதற்குண்டான பிரதிபலனையும் நாம் பெறுவோம். அல்லாஹ்வுடைய நல்ல தௌஃபீக்கை நமக்கு தந்தருவானாங்க. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ். அந்த சகோதரருக்கும் நமது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து தாங்கள் யாரை பரிசுக்குரிய நேயராக தேர்வு செய்தீங்க? 9ஆம் தேதி அன்று சவுத் கொரியாவில இருந்து இல்யாஸ் அப்படிங்கிறவங்க ஒரு அழகான கேட்குறாங்க. அதாவது இன்னைக்கு ஒரு சில அமைப்பினர்கள் ஒரு புதிய கருத்தை கொண்டு வர்றாங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸா இருந்தாலும் இவங்களை முன்னால சொன்னது என்னன்னா பலவீனமான ஹதீஸா இருந்தால் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து, இப்பொழுது இந்த பரிணாம வளர்ச்சியமாங்கல்ல, நல்ல விஷயத்துல பரிணாம வளர்ச்சி இருக்கலாம், ஆனா வழிகாட்டுல பரிணாம வளர்ச்சி கூடாது. ஆனா இப்போ என்ன செய்யணும்னா ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருந்தாலும், அது புகாரில இருந்தாலும் சரிதான், முஸ்லிம்ல இருந்தாலும் சரிதான், குர்ஆனுக்கு முரணாக இருந்தா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு ஏறத்தாழ ஒரு அஹ்லுல் குர்ஆன் அப்படிங்கிற நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இந்த கருத்து சரியானதா அப்படிங்கிற ஒரு தற்காலிக ஒரு தீர்வுக்காக வேண்டி கேள்வி கேட்டாங்க. அவங்களையும் நம்ம பரிசுக்கு நேராக தேர்ந்தெடுக்கலாம். அந்த சகோதரர் அவர்கள் என்ன கேள்வியை முன்வைத்தார்கள், அதற்கு ஹஸரத் அவர்கள் எப்படி விளக்கம் தந்திருக்கிறார்கள் இப்போது நீங்கள் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்க இருந்து பேசுறீங்க? சவுத் கொரியாவில இருந்து இல்யாஸ் கதைக்கிறேன். கேளுங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் அல் குர்ஆனுக்கு முரண்படுமா? நல்ல ஒரு கேள்வி, விளக்கம் தருவார்கள் ஹஸரத் அவர்கள். ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. ஒரு காலும் முரண்படாது. முரண்படும் என்று யாராவது சொன்னால் குர்ஆனுடைய ஞானமும் ஹதீஸுடைய ஞானமும் அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன்னா இது நாள் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து நம்ம வரைக்கும் எத்தனை ஹதீஸ்கள் நம்ம பார்க்குறோம். சரி, அந்த ஹதீஸ்களை பதிவு செஞ்சாங்கல்ல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க ஒரு ஹதீஸை பதிவு பண்ணிருக்காங்க, சயான ஹதீஸு. அதை போய் இன்னைக்கு ஒரு சில பேர் தங்களுடைய அறியாமையை வெளிப்படுத்துகிற வகையில இந்த ஹதீஸ் எல்லாம் குர்ஆனுக்கு முரண்படுது, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இன்னைக்கு கூற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவர்களும் ஒரு வகையிலே அஹ்லுல் குர்ஆன் தான். அஹ்லுல் குர்ஆனுக்கு இவர்களுக்கு எந்த வித்தியாசம் இல்லைங்க. இன்னைக்கு அஹ்லுல் குர்ஆனுக்கு நம்ம என்ன தீர்ப்பு வழங்குவோம் அதே தீர்ப்பு தான் இவர்களுக்கும். என்ன வித்தியாசம்? எந்த ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அஹ்லுல் குர்ஆன் சொல்றாங்க, ஒரு சில ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இந்த அஹ்லுல் குர்ஆன்கள் சொல்றாங்க. இவங்களும் அஹ்லுல் குர்ஆன் தான். இப்போ அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்திருந்தால், சரியான ஹதீஸா இருந்தாலும் குர்ஆனுக்கு முரண்படும் நிலை இருந்திருந்தால், அது அன்றைக்கு இன்னைக்கு சில பேர் ஹதீஸை கொண்டு வர்றாங்கல்ல, அந்த ஹதீஸ்களை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களே தெளிவுபடுத்திருப்பாங்களே. இது அறிவிப்பாளர் சரியா இருந்தாலும் குர்ஆனுக்கு முரண்படுது, நான் என்னுடைய கிதாபில் பதிவு செய்ய மாட்டேன் என்றெல்லாம் முடிவு செஞ்சிருக்கேன்னு. ஆனா புகாரி இமாம் பதிவு செஞ்ச அந்த சரியான ஹதீஸை கூட இன்றைக்கு அறியாமையிலே இருக்கக்கூடியவர்கள் குர்ஆனுக்கு முரண்படுது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ங்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வை காப்பாத்தினான், சும்மா விரல் விட்டு என்கின்ற ஒரு சில பேர் தான் இது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும்
கந்திஸ்ட் மாதிரி சில பேர் இப்படி ஒரு சில பேர் அல்லாஹ் தஆலா நியமிச்சு வச்சிருப்பான், அந்த மாதிரி தான். ஆனா இந்த ஒரு முறையை மற்றவர்களும் கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள் என்று வைத்துக் கொள்வோமே, மிகப்பெரிய ஒரு பேராபத்து இருக்கிறது. ஏன்னா இப்போ இன்னொரு ஆள் சொல்லுவாரு இந்தந்த ஹதீஸெல்லாம் குர்ஆன் முரண்படுதுங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இன்னொரு ஆள் வருவாரு என்னுடைய அபிப்பிராயத்துக்கு இந்தந்த ஹதீஸெல்லாம் குர்ஆன் முரண்படுதும் பாரு. இப்படி ஆளாளுக்கு கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. அப்படி ஆளாளுக்கு இந்த ஹதீஸ் முரண்படுகிறது அந்த ஹதீஸ் முரண்படுன்னு சொன்னா எந்த ஹதீஸ் மிஞ்சும்? புகாரி காணாம போயிருமே, முஸ்லிம் காணாம போயிருமே, ஹதீஸே இல்லாம போயிருமே. அப்படின்னு சொன்னா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான்ல, அத்தியுல்லாஹ் அல்லாஹ்விற்கு வழிபட்டு நடங்க, வாத்திய ரசூல் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழிபட்டு நடங்கன்னு அல்லாஹ் சொல்றான்ல. அத்தியுல்லாஹ் மட்டும்தானே நிற்கும், வாத்திய ரசூல் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டு நடங்கள்ங்கிற அந்த வாசகத்துக்கு அர்த்தம் எல்லாம் பேருமே. ஹதீஸ்னு இருந்தா தானே இந்த வசனத்துக்கு உயிரோட்டமாகும். இவ்வளவுதான் சொல்றாங்க குர்ஆனுக்கு முரண்படுதுண்டு. இவ்வுடைய போக்கில் போனாக்கா அந்த ஹதீஸ் இப்போ இங்க செய்யற அந்த முடிவுனால குர்ஆனுடைய வசனமே இல்லாமல் போகிற ஆபத்து தான் இருக்கிறது. அதனால எந்த ஒரு சரியான ஹதீஸா இருந்தாலும் இவர்கள் சப்போஸ் ஒரு பேச்சுக்கு குர்ஆனுக்கு முரண்படுற மாதிரி உங்களுடைய மைண்டுக்கு பட்டா அதுக்கு என்ன விளக்கம்னு பார்க்கணும். இதைத்தான் இமாம்கள்லாம் செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சில பேர் பார்வைக்கு வெளிப்படையில் பார்த்தா ஒரு மாதிரியா தெரியும், அதுக்கு இதுதான் விளக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையில அவங்க வந்து சுத்தம் செஞ்சாங்க அப்படின்னு இருக்குது. இப்ப இது சில பேர் அது எப்படி அந்நிய பெண்ணாச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்னா வரலாறு தெரியல. அந்நிய பெண் வீட்டுல எப்படி ஸல்லல்லாஹு போவாங்க, எப்படி அங்க படுத்து இருப்பாங்க அந்த வீட்டுல போயின்னு நினைக்கிறாங்களே தவிர வரலாறு தெரியல. இதுக்கு இமாம்கள்லாம் தெளிவு எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க, படிக்கல. அவங்க வந்து சகோதரி, பால்குடி வகையிலே சகோதரி, கூட பிறந்த சகோதரி இருக்கிறாங்க, ஒரு சகோதரன் சகோதரி, இவங்களுக்குள்ள சட்டம் என்னன்னு தெரியும்ல. அதே போல நம்ம மார்க்கத்துல பால் அருந்தியதாலும் இந்த சகோதர சகோதரிங்கிற சட்டம் நமக்கு வரும். அந்த வகையிலே தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹாலாவும் நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சகோதரிங்கிற விளக்கத்தான எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் படிக்காதனால முரண் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஆள் ஒரு பெண்ணுடைய கையை பிடித்தார், குர்ஆனுக்கு முரண் பார்க்கறது, இப்படிதான் பார்க்கறாங்க. ஒரு அந்நிய பெண்ணுடைய கையை பிடிக்கலாம், மாக்கு தப்பாச்சுங்கிறாங்க. ஆனா இவங்க வந்து ஏன் பிடித்தாங்க, அது யாரை பிடிச்சாங்கிற கேட்கறதுனால வந்த வேணை. யார் பிடிச்சாங்க, அந்த இவர் யாரு கையை பிடிச்சாரோ அவர் வந்து இவருக்கு வந்து தாய் அப்படின்ட்டாக்கா இப்ப என்ன வரும், தாயை தானே கைப்பிடிச்சு கூட்டி போனான்னு தானே சொல்லுவோம். இப்ப இந்த விளக்கம் இல்லாதனால வந்தவன தான். இப்ப யாருன்னு பார்க்காம பின்னணியை பார்க்காம பெண்ணை பிடித்தார் என்று தானே இருக்கிறது, இப்படிதான் பாக்குறாங்க. இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்திலும் தங்களுடைய அறியாமை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு, இப்படியெல்லாம் முரண்படுங்கிற ஹதீஸா இருந்திருந்தால் மிகப்பெரிய இமாம்கள் பதிவு செய்தே இருக்க மாட்டார்கள். எல்லாவற்றையும் விளக்கம் இருக்கிறது, தெரியாத அப்படி சொல்லுகிறார்கள். சரியான ஹதீஸ், இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற சரியான ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படாது, ஒவ்வொன்றுக்கும் விளக்கமும் உண்டு அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ். அந்த சகோதரருக்கும் நமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சமர்ப்பிக்கிறோம். அடுத்து தாங்கள் எந்த நேயரை பரிசுக்குரிய நேயராக தேர்வு செய்றீங்க? அடுத்து வந்து 11ஆம் தேதி கம்போடியா நாட்டில் இருந்து அல் அமீன் அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி வச்சாங்க. அதாவது தொழுவுறோம், தொழும் பொழுது இகாமத்து சொல்லிட்டு தொழுவுறோம், அதாவது தனியாக ரூமில் தான் தொழுவுறோம், இகாம சொல்லிட்டு தொழுவுறோம். இது ஒருவர் செய்ய சொன்னாரு, நான் இப்படி செய்யறேன், இது சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வச்சாங்க. வணக்க வழிபாட்டில் அந்த நாட்டில் இருந்தாலும் வணக்க வழிபாட்டில் ஒரு ஆர்வம் தானே. ஏன்னா இன்னைக்கு இந்த மஹல்லாக்கு மஹல்லா பள்ளிவாசலே இருக்கு, அந்த பள்ளிவாசலுக்கு போய் தொழ மாட்டேங்கிறாங்க. ஆனா இவங்கெல்லாம் பள்ளிவாசலே இல்லாத இடங்க வசித்து கொண்டு அந்த நேரம் வந்தோன்னா அறையில தொழுகிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பேர் ஆர்வம் இருக்கும். அதனால அவருடைய வணக்கத்தினுடைய ஆர்வத்தை நம்ம கவனத்தில் கொண்டு பரிசுக்கு நேரம் அவர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அந்த சகோதரர் அவர்கள் என்ன கேள்வி கேட்டாங்க, அதற்கு ஹஜ்ரத் அவர்கள் எப்படி விளக்கம் தந்திருக்கிறார்கள், இப்போது நீங்கள் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ். அசரத், நான் கம்போடியா நாட்டுல இருந்து பேசுறேன். கேளுங்க, கேள்வி என்ன? நான் வந்து தனியா ரூம்ல தொழும் போதும் நம்ம இகாமத்து சொல்லிட்டு தான் தொழணும் அப்படின்ட்டு நம்ம நண்பர் சகோதரர் ஒருத்தர் சொன்னாரு. அது பிரகாரம் இப்போ தனியா ரூம்ல தொழுதும் போதும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அது சரியா தவறா? அசரத் கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா. விளக்கம் தருவார்கள். நல்ல ஒரு கேள்விதான், இன்ஷா அல்லாஹ். அதாவது நீங்க வந்து தனியாக அறையில தொழுவுறீங்க, இந்த நேரத்துல இகாமத்து சொல்லி கொண்டுதான் நீங்க தொழுவுறீங்க.
இப்போ சில பேர் இது தேவையில்லைங்கிறாங்களே, இப்போ அந்த நாளை எக்காம சொல்லிவிட்டு நான் தொழுவதுதான் சரியா அல்லது எக்காமத்து சொல்லாமல் தொழுவணுமா அப்படிங்கிறத உங்களுடைய கேள்வி. இப்போ நீங்கள் இப்போ செஞ்சுட்டு வர்றீங்கல்ல, அதுதான் சரியானது. எக்காமத்து சொல்லிட்டு நீங்கள் தொழுவுறங்கிறது தான் ஏற்றமானது. அப்படியே நீங்கள் செய்து வாருங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலாக பாங்கும் சொல்லிக்கொள்ளுங்க. இப்போ நம்ம நினைக்கக்கூடாது பாங்கு அப்படிங்கிறது மக்கள் எல்லாம் கூப்பிடுறது தானே, இப்போ நான் மட்டும்தானே தொழுவ போகிறேன், யாரும் நம்ம கூப்பிட போகிறோம் என்று நீங்கள் நினைக்க தேவையில்லை. அதே போல் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்களே இக்காமத் தேவையில்லைண்டு, அவங்களும் அப்படி தான். இக்காமத்துங்கிறது பள்ளியாசல மக்கள் இருப்பாங்க, தொழுகை ஆயத்தமாக போது எல்லாம் சஃபுல நில்லுங்க என்பதற்காகத்தானே இக்காமத் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் தனியாக தானே தொழுவுறீங்க, எதுக்கு இக்காமத்து என்ற கருத்திலே தான் இவர்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி அல்ல. இப்போ பாங்கு என்பது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். ஜமாத்தாக தொழுதாலும் அப்படித்தான், தனித்து தொழுவதாக இருந்தாலும் நாம் பாங்கு சொல்லிக்கொள்ள வேண்டும். அதே போல எக்காமத்து அப்படித்தான். கொஞ்சம் ஜமாத்து நடந்தாலும் எக்காமத்து, நாம் தனியாக தொழுதாலும் எக்காமத்து. ஏன்னு கேட்டால் நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு சஹாபிக்கு, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, தொழுகை நேரம் வந்துவிட்டா நீங்க பாங்கு சொல்லுங்க, எக்காம சொல்லுங்க, அப்புறம் தொழுங்க என்று நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ ஒரு தனி நபராக இருக்கும் பொழுது அங்க ஜமாத்துக்கு வேலையே இல்லை. ஆனால் நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க பாங்கு சொல்லுங்க, எக்காம சொல்லுங்க. காரணம் என்ன? அதுல எல்லாம் ஜிக்ர்கள் தான் வருது. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ங்கிறது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது, எல்லாம் ஜிக்ர் தானே. இப்போ ஒரு வனாந்தரத்திலே நீங்கள் தொழுதாலும் கூட இப்படி சொல்லிக் கொள்ளுங்கள் என்று நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ்வுடைய திக்ரை நாம் ஒரு இடத்துல சொன்னா எந்தெந்த பொருள்லாம் அதை கேட்குதோ அது எல்லாம் மறுமையில சாட்சி சொல்ல வருது. அதன் அடிப்படையில் பாங்கு என்பது ஒரு இபாதத், வணக்கம். எக்காமத்து என்பதும் ஒரு வணக்கம். அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க ஜமாத்தா தொழுதாலும் இந்த ரெண்டும் சுன்னத்து தான், நீங்க தனித்து தொழுதாலும் இந்த ரெண்டு சுன்னத்து. இதுவரைக்கும் எக்காமத்து சொல்லிட்டு தொழுவுறீங்க, ரொம்ப நல்லது. இனிமே பாங்கும் சொல்லிக் கொள்ளுங்க, பாங்கும் சொல்லுங்க, அப்புறம் எக்காம சொல்லுங்க, அப்புறம் நீங்க தொழுங்க, இன்னும் அதிக நன்மைகள் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ். அந்த சகோதரருக்கும் நமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்த நேயர்களே, இந்த வாரம் பரிசுக்குரிய நேயர்கள், சென்ற வாரம் பரிசுக்குரிய நேயர்கள் யார் என்று இந்த தீனொலி நிகழ்ச்சியிலே நீங்கள் இப்போது பார்த்திருப்பீர்கள். இதிலே ஹசரத் அவர்கள் தந்த விளக்கங்கள் நிச்சயமாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அந்த கருத்துக்களை உள்வாங்கி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பல அலுவல்களுக்கு மத்தியிலே ஹசரத் அவர்கள் இந்த பணியை நமக்கு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாம் நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அன்பார்ந்த நேயர்களே, சிறப்பு தீனுல் நிகழ்ச்சி இத்தோடு நிறைவேறுகிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நிகழ்விலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.